குலதெய்வம். குலதெய்வம் இப்போ இருக்கிற ட்ரெண்ட்ல குலதெய்வம் வந்து யாருக்குமே தெரியல, யாருக்குமே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா என்கிட்டயே நெறைய பேர் வரும்போது, குலதெய்வம் தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. குலதெய்வம் அப்படின்னாவேங்க, உங்களுடைய மூதாதையர்கள் தான் குலதெய்வமா வருவாங்க. பாட்டன், பூட்டன் தான் குலதெய்வம். அந்த குலதெய்வம் அவங்க வணங்கியிருப்பாங்க இல்லையா? அவங்க வந்து இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன். இந்த சென்ட்ரல்ல இருக்கக்கூடிய பாடிகார்ட் முனீஸ்வரன் இருக்கார் இல்லையா? அந்த இடத்துல அந்த குலதெய்வத்த இந்த மூதாதையர்கள் வணங்கியிருப்பாங்க. அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க, அங்க போய் வணங்கி பொங்கல்லாம் வச்சு அது மாரிலாம் பண்ணுவாங்க. ஆனா, சில பேருக்கு குலதெய்வமே தெரியாம இருக்கும். குலதெய்வமே தெரியாம இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது, குலதெய்வம் தெரியல அப்படின்னா, நீங்க திருச்செந்தூர் முருகன வணங்கலாம். முருகன நீங்க வணங்குனீங்கன்னா, மேபி அவரே காட்டிக் குடுப்பார். அந்த குலதெய்வத்த அவரே உங்களுக்கு காட்டிக் குடுப்பார். சில பேர், சில பிரசன்னம் பார்க்குறவங்க கிட்ட நீங்க போய் கேட்டீங்கன்னா, குலதெய்வத்த கண்டுபிடிச்சு குடுப்பாங்க. அந்த குலதெய்வத்த கண்டுபிடிச்சு குடுக்கறதுன்றது சாதா டாஸ்க் இல்லங்க. அது ஒரு பெரிய டாஸ்க். ஏன்னா, நானே நெறைய பேருக்கு கண்டுபிடிச்சு குடுத்துருக்கேன். இந்த குலதெய்வத்த கண்டுபிடிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்ல. ஆனா, இந்த குலதெய்வம் கூட மாறி, மாறி காட்டும். இப்ப வந்து அங்காளம்மன காட்டும். அதுக்கப்புறம் வந்து பண்ணாரி அம்மாவ காட்டும். அதுக்கப்புறம் அ காமாட்சி அம்மாவ காட்டும். இப்படிலாம் வந்து சில பேரு சில விஷயங்கள மாத்தி, மாத்தி காட்டும். ஆனா, இந்த குலதெய்வத்த கண்டுபிடிக்கிறதுக்கு பல டெக்னிக்ஸ் இருக்குது. அது வந்து வீட்லயே பூஜை வச்சு நீங்க கண்டுபிடிச்சு கொள்ளலாம். ஆனால், உங்களுக்கு குலதெய்வம் தெரியல அப்படின்னு சொன்னா, உங்க பாட்டன், பூட்டனை வணங்கலாம். அவங்கள நீங்க வணங்கும்போதே, அவங்களுடைய முகம் தெரிஞ்சா, அது ஃபோட்டோவ வச்சு வணங்கலாம். இல்லையா, அவங்க உருவ வழிபாடு வேணான்னு நெனச்சுட்டீங்க அப்படின்னா, பாட்டன், பூட்டனுடைய பேர் இருக்கு இல்லையா? அவங்களுடைய பேர் வச்சும் நீங்க மனதார நெனச்சு, ஒரு அமாவாசை அன்றோ, இல்லது ஒரு வெள்ளிக்கிழமை அன்றோ, நீங்க வந்து ஒரு பொரி, கடலை, வெத்தல பாக்கு, பூ, பழம்லாம் வச்சு, நீங்க அத வணங்கலாம். அவங்க வந்து நிச்சயமா எனக்கு தெரிஞ்சு நிச்சயமா அவங்க ஒரு 48 நாளைக்குள்ள உங்களுக்கு குலதெய்வத்த கண்டுபிடிச்சு குடுத்துருவாங்க. அது கன்ஃபார்மா நடக்கும். ஏன்னா, அவங்க கிட்ட நீங்க சரண்டர் பண்றீங்க. இப்ப அவங்க வந்து ஆத்மலோகத்துல இருப்பாங்க. அங்கருந்து சில விஷயங்கள அவங்க புனித ஆத்மாவாயிட்டு இருப்பாங்க. அப்போ அங்கருந்து சில விஷயங்கள உங்களுக்கு அத கண்டுபிடிச்சு குடுப்பாங்க. நீங்க அத ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி சப்போஸ் எங்களுக்கு தெரியல, அந்த பேரெல்லாம் கூட தெரியல அப்படின்னு சொன்னா, நீங்க திருச்செந்தூர் முருகனை நீங்க குலதெய்வமா எடுத்துக்கொள்ளலாம். இத வந்து பல பேருக்கு நான் சொல்லியிருக்கேன். அவங்களும் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் எனக்கு இந்த பர்ட்டிகுலரா முனீஸ்வரனா, பெரியாண்டவரா, இல்ல கருப்பசாமியா அப்படின்னு தெரியும்போது, நீங்க உங்களுடைய மூதாதையர்கள நீங்க சரண்டர் பண்ணி, நான் சொன்ன விதிப்படி நீங்க அத பண்ணுங்க. பண்ணும்போது தெரிஞ்சிரும். ஒரு ஃபோட்டோ வச்சு கூட நீங்க அவங்க ஃபோட்டோ இருந்துச்சுன்னா, நீங்க ஒரு வெள்ளிக்கிழமையா பால் பாயாசம்லாம் வச்சு, நீங்க அத வச்சு கற்பூரம்லாம் ஏத்தக்கூடாதுங்க. ஆத்மாக்களுக்கு கற்பூரம் ஏத்தக்கூடாது. விளக்கு ஏத்தலாம், தீபம் ஏத்தலாம், நெய் தீபம் ஏத்தலாம் தவிர கற்பூரம் ஏத்தக்கூடாது. எனக்கு எனக்கு தோன்றத நான் சொல்றேன். நான் அது மாரி தான் செய்ய சொல்லுவேன் என்னுடைய ஜனங்களுக்கு. அதனால நீங்க கற்பூரம் ஏத்தக்கூடாது. நீங்க வந்து பால் பழம் வச்சு ஒரு ஊதுபத்தி ஏத்தி வைக்கலாம். ஊதுபத்தி வந்து நறுமணம் உள்ள ஊதுபத்தியா ஏத்தி வச்சு, நீங்க அவங்ககிட்ட கேட்கலாம். "நம்மளுடைய குலதெய்வம் என்ன தாத்தா சொல்லுங்க. எனக்கு தெரியலையே" அப்படின்னு சொல்லும்போது, நிச்சயமா அவங்க வந்து சொல்லுவாங்க. அவங்களும் வந்து மூதாதையர்கள் வந்து உங்களுடைய வீட்ல பேரன், பேத்தியா, பிள்ளையா பிறந்துட்டுருப்பாங்க. அவங்க மறுபிறப்பு எடுத்துட்டுருப்பாங்க. இருந்தாலும், அந்த ஆத்மலோகத்துலருந்து நீங்க வேண்டும்போது, அந்த இது வந்து ஸ்பிரிட் போயிட்டு உங்களுக்கு சில விஷயங்கள சொல்லும். அதுக்கு 48 நாள் டைம் குடுக்கணும். அது ஒண்ணு. அதேபோல இன்னொரு கன்னி தெய்வங்கள்லாம், சப்த கன்னிகள்லாம் இருப்பாங்க. சப்த கன்னிகளும் குலதெய்வமா வருவாங்க. இங்க பாண்டிச்சேரிலலாம் இருக்கு. சப்த கன்னிகள்னு இருக்குது. மணப்பாக்கம் அங்கேயும் இருக்காங்க. அங்க போய் நீங்க வணங்கலாம். அப்போ அங்கேயும் தெரிஞ்சிரும் உங்களுக்கு சில விஷயங்கள். அதேபோல சித்தர்கள் கிட்ட நீங்க கேட்கலாம். நீங்க உங்களுக்கு எந்த சித்தர் உங்களுக்கு பிடிக்குமோ, வாழ்ந்து மறைந்த சித்தர் நான் சொல்றது. வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய சித்தர்கிட்ட போய் கேட்கக்கூடாது. வாழ்ந்து மறைந்த சித்தர்கள் 18 சித்தர்கள போய் நீங்க கேட்கலாம். சரிங்களா? காகபுஜண்டர போய் கேட்கலாம். நிச்சயமா சொல்லுவார். நிச்சயமா சொல்லுவார் புஜண்டர். ஏன்னா, அவர் வந்து மனைவியோட இருக்கிறார். சரிங்களா? அவங்க குடும்பத்தோட இருந்து, இப்போ வந்து அந்த நற்பவின்ற மந்திரத்தை வந்து அவரு எல்லாருக்கும் அது பிரயோகம் பண்ணி தீட்சையாவே குடுத்தவரு அவரு தான். அதனால நீங்க காகபுஜண்டர் ஐயா கிட்ட, சித்தர்கிட்ட நீங்க கேட்கலாம். நீங்க எங்கனா இருக்குதா? ஆசிரமம் எங்கனா இருக்கா சொல்லுங்கம்மான்னா, அதெல்லாம் நீங்க தேடி போக தேவையில்லங்க. இந்த பேர உச்சரிச்சு கொண்டே இருங்க. உங்க வீட்ல வச்சு நீங்க அந்த பேர உச்சரிச்சாவே போதுங்க. ஆட்டோமேட்டிக்கா ஒரு 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 ஒயிட் ஷீட்ல எடுத்து எழுதுங்க. காகபுஜண்டர் ஐயான்னு சொல்லி எழுதுங்க. நிச்சயமா அவர் வந்து அந்த பேப்பர்ல கூட சில நேரங்கள்ல அந்த முகம் காட்டும். அந்த குலதெய்வத்தோடைய முகங்கள்லாம் காட்டும். இத நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பல பேருக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நீங்க அந்த மாரி பண்ணி பாருங்க. நிச்சயமா கிடைக்கும். கிடைச்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாரி எங்களுக்கு அது முகம் தெரிஞ்சது அப்படின்னு சொல்லும்போது நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா, இவங்க எல்லாமே ரொம்ப ஹை ஸ்டேட்ல இருக்கிறவங்க. காகபுஜண்டர் ஐயா, அகத்தியர் ஐயா, அப்புறம் வந்து பாம்பாட்டி சித்தர்,
இவங்க எல்லாம் ஹை ஸ்டேட்ல இருக்கவங்க. கோரக்கர் இவங்க எல்லாமே ஹையர் ஸ்டேட்ல இருக்கிறவங்க. அவங்கள நீங்க புடிங்க. இப்போ வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய சித்தர்கள் இல்ல. சரிங்களா? அதனால 18 சித்தர்கள்ல யாரு உங்களுக்கு பிடிக்குதோ அதையும் நீங்க தேர்ந்தெடுக்கலாங்க. நீங்க வந்து 18 சித்தர்களுடைய ஃபோட்டோ இருந்தா, இல்ல நெட்ல போட்டு பாருங்க. எல்லாமே தான் வருதுல்ல. அதுல எல்லா சித்தருடைய பேரும் வாசிங்க. உங்களுக்கு மனசுக்குள்ள எந்த சித்தர் எப்பவுமே அது காதுல ஒலிச்சுக்கிட்டே இருப்பார். அப்போ அந்த சித்தர் பாம்பாடி சித்தரா? ஓகே. அப்புறம் காகபுஜண்டரா? ஓகே. எந்த சித்தர் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு 3 முறை உங்க காதுகிட்ட வந்து ஒலி எழுப்புறாரோ, அந்த சித்தர நீங்க புடிச்சுக்கொள்ளுங்க. உங்களுடைய வீட்லயும் அவர் வந்து குடிகொள்வார். உங்களுடைய மனசுலயும் இருப்பாரு. நீங்க உங்களுடைய குலதெய்வத்தையும் கண்டுபிடிப்பார். அப்படி தெரியலன்னு சொல்றவங்களுக்கு தான் இதெல்லாம் நான் சொல்றேன். உங்களுக்கு குலதெய்வம் தெரிஞ்சதுன்னா, மாதத்துல ஒரு நாளாவது நீங்க அமாவாசை தோறும் எப்பவுமே பால், பழம் வைக்கணும். பொரி, கடலை, வெத்தல பாக்கு வச்சு நீங்க வணங்கணும். உங்களுடைய குலதெய்வத்துக்கு நீங்க பண்ணக்கூடியது இது மட்டும் தான். ஏன்னா, இறைவனுக்கு அன்பு மட்டும் தான் தேவை. அவருக்கு படையலு, இந்த படையலு, அந்த படையல்லாம் தேவை கிடையாது. அன்ப மட்டும் செலுத்திக் கொண்டே இருங்க அந்த இறைவன்கிட்ட. ஆமா, நீ ரொம்ப நல்லது பண்ற இறைவா எனக்கு. என்னோட குலதெய்வமா இருந்து என் குலத்த காக்குற, என் பிள்ளைய காப்பாத்துற, என் பேரன் பேத்திய காப்பாத்துற, என் உடல காக்குற, என் ஆத்மாவ பலப்படுத்துற அப்படின்னு அவருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்க குலதெய்வம் உங்ககிட்ட வந்துரும். வெளியில போய் தேடாதீங்க. உள்ளுக்குள்ளேயே இருக்கக்கூடிய குலதெய்வம் உங்க வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பாரு. வெளியிலலாம் இருக்க மாட்டாருங்க. சில விஷயங்கள் வந்து இந்த நேரத்துல சொல்லணும்னு தோணுது. ஒரு சில விஷயம் என்ன நடக்கும்னா, ஒரு வீடு கட்டணும்னு தீர்மானம் பண்ணியிருப்பீங்க. அந்த கடக்கால் போட்டிருப்பீங்க. ஆனா, அது அரைகுறையா நிக்கும். இது எல்லாமே குலதெய்வத்தோடைய அந்த அனுக்கிரகம் இல்லாததுனால தான். அதனால குலதெய்வத்த முதல் போட்டுருங்க. அவருக்கு முதல்ல ஒரு ஒரு படையல் வைங்க. அதுக்கப்புறமா உங்க வீட்டு வேலையோ, இல்ல நிலத்தின் வேலையோ, இல்ல நீங்க வேலைக்கு போறீங்களோ, வெளிநாடு போறீங்களோ, இதெல்லாம் நீங்க பண்ணணும். இதெல்லாம் குலத்தை காக்கக்கூடியது குலதெய்வம்ன்றதுனால சொல்றேன். இல்ல எனக்கு இதெல்லாம் வேண்டாம்மா, நாங்க வந்து இஷ்ட தெய்வம்னு ஒண்ணு இருக்கு. அந்த மாரி இந்த கடவுள் கும்பிட்டுக்கிறோம்னா, அது உங்களுடைய விருப்பம். இருந்தாலும் குலத்தை காக்கக்கூடிய குலதெய்வத்துக்கு படையல் போடணும், அன்பு செலுத்தணும், கருணையோட கூப்புட்ணும். "வா, போ" அப்படின்லாம் கூப்பிட்டா வரமாட்டாங்கங்க. இந்த உங்க பிள்ளைய எப்படி கொஞ்சுவீங்க? ஒரு 1 வயசு குழந்தைய எப்படி கொஞ்சுவீங்க? அந்த மாரி தாங்க குலதெய்வத்தையும் கொஞ்சணும். அப்படி நீங்க கொஞ்சி கூப்பிட்டீங்கன்னா, உங்க இல்லம் தேடி வருவாங்க. இன்னும் வரப்போறது வந்து தை அமாவாசை. இந்த தை அமாவாசையில கன்ஃபார்மா எல்லா பித்ருக்களும் எல்லாம் நம்ம வீட்டுக்கு வருவாங்க. ஏன்னா, தை மாதம், ஆடி மாதம், அதுக்கப்புறம் புரட்டாசி மாதம். இந்த 3 மாதமுமே நம்மளுடைய ஆத்மாக்கள் நம்ம இல்லம் தேடி வருவாங்க. மூதாதையர்கள் வருவாங்க. அதனால இந்த தை மாதம் நீங்க அந்த எத் அத்தனை ஆத்மாக்களையும் வரவேற்கும் விதமாக நீங்க உங்களுடைய குலதெய்வத்தையும் வரவேற்று இந்த மாரி படையல் போட்டு அன்பால வசம் பண்ணி அன்பால் வசம் பண்ணுங்க. அதேபோல கருணையால் உங்க கண்லேருந்து அப்படியே கருணை ஒளி வீசினா தாங்க அந்த இறைவனே வருவாரு. அப்போ அந்த இறைவன நீங்க வழிபடுறதுக்கோ, இல்ல அழைக்கிறதுக்கோ அன்பும், கருணையும் ரொம்ப ரொம்ப அவசியம். இத செஞ்சு பாருங்க. கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.